நான்காவது நாளிலும் அபார ஆட்டம், வரலாறு படைத்தது இந்திய அணி. முதல் போட்டியின் தோல்விக்கு இந்த இரண்டாவது டெஸ்டில் கொடூரமாக பழிதீர்த்த இந்திய அணி. அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே தற்போது இரண்டாவது டெஸ்ட் போட்டி நடைபெற்று வருகிறது. 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஏற்கனவே முதல் போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்ததை தொடர்ந்து தற்போது இரண்டாவது டெஸ்ட் போட்டி நடைபெற்று வருகிறது. 4 நாட்களுக்கு முன்பு தொடங்கிய இந்த போட்டியில் டாஸை வென்று முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது இங்கிலாந்து அணி. அதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 587 ரன்கள் குவிக்க, அதன் பிறகு முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணி 407 ரன்கள் வரை குவித்துவிட்டது. இதனால் இந்திய அணி முதல் இன்னிங்ஸின் முடிவில் 180 ரன்கள் முன்னிலையிலும் இருந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்றைய 3வது நாள் ஆட்ட நேர முடிவில் கடைசி நேரத்தில் இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி ஒரு விக்கெட்டை மட்டும் இழந்து 64 ரன்கள் எடுத்திருக்கிறது. இதோடு 3வது நாள் ஆட்டம் முடிவுக்கு வந்துவிட்டது. ஆக நேற்றைய 3வது நாள் ஆட்டம் முடிவு வரையிலும் இந்திய அணி 244 ரன்கள் முன்னிலையில் இருக்கிறது. ஆகையால் இன்றைய 4வது நாள் ஆட்டத்தில் இந்திய அணி அதிரடியாக விளையாடி இன்னும் 250 அல்லது 300 ரன்கள் குவித்த பிறகு இன்றைய நாள் இறுதிக்கட்டத்தில் இந்திய அணி டிக்ளேரும் செய்துவிடும். அதாவது இந்த 4வது நாள் ஆட்டத்தில் முதல் 60-70 ஓவர்களை இந்திய அணி பேட்டிங் செய்துவிட்டு கடைசி 20-30 ஓவர்களை இங்கிலாந்து அணியை பேட்டிங் செய்ய வைக்க வேண்டும். அதற்காக இந்திய அணி இன்றைய நாளில் டிக்ளேர் செய்துவிட வேண்டும். அப்போது இங்கிலாந்து அணிக்கு கிட்டத்தட்ட 500 முதல் 550 ரன்கள் வரை டார்கெட்டாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகும். அப்படி இருக்கும்போது இன்றைய நாள் முடிவில் 200 அல்லது 250 ரன்களை இங்கிலாந்து அணி எடுத்தால்தான் நாளைய தினம் இங்கிலாந்து அணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உருவாகும். ஆனால் கடைசி 20-30 ஓவர்களில் இன்றைய நாள் ஆட்ட நேர முடிவில் 200 ரன்களுக்கு மேல் எடுப்பது என்பது இங்கிலாந்து அணியால் சாத்தியமே கிடையாது. அதே சமயம் கடைசி 20-30 ஓவர்களில் 3 அல்லது 4 விக்கெட்டுகளை இந்திய அணியால் வீழ்த்திவிட முடியும். ஏனென்றால் கடைசி நேரத்தில் இந்திய அணிக்கு நியூ பாலும் கிடைத்துவிடும். அதே சமயம் ஒவ்வொரு நாளின் கடைசி 5 முதல் 10 ஓவர்கள் என்பது பேட்ஸ்மேன்களுக்கு கடினமான சூழ்நிலையை உருவாக்கும். ஆக அதை பயன்படுத்தி இந்திய அணி கண்டிப்பாக இன்றைய தினம் 3 முதல் 4 விக்கெட்டுகளை எளிதாக கைப்பற்றிவிடும். அதன் பிறகு நாளைய தினம் மீதி இருக்கும் விக்கெட்டுகளையும் கைப்பற்றி இந்திய அணி இந்த போட்டியில் எளிதாக வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில்தான் இருக்கிறது. அதிலும் இரண்டாவது இன்னிங்ஸில் நேற்றைய தினம் இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கிய போது அதிரடியாகத்தான் விளையாடி வந்தது. கிட்டத்தட்ட 10 ஓவர்களுக்கே 60 ரன்களை கடந்துவிட்டது இந்திய அணி. அதாவது ஒரு நாள் தொடரில் விளையாடுவது போலத்தான் நேற்றைய தினத்தில் பேட்டிங் செய்து விளையாடியது இந்திய அணி. அப்படி பார்க்கும்போது இந்திய அணியின் மனநிலை என்பது அதிரடியாக விளையாடி ரன்களை விரைவாக சேர்த்து உடனடியாக டிக்ளேர் செய்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் இந்திய அணி இப்படி விளையாடுகிறது. ஆக மொத்தம் இந்திய அணியின் இன்டென்ட் என்பது இந்த இரண்டாவது போட்டியில் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய எண்ணத்தை குறிக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், 3வது நாள் முடிவில் 244 ரன்கள் முன்னிலையில் இருக்கும் இந்திய அணியால் இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற முடியுமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.